நீங்க கிளிப்ல பார்க்குற இவங்க இப்போ உயிரோட இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி சொந்த அப்பாவாலேயே சுட்டு மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க பேர் ராதிகா யாதவ். வயசு 25 ஃப்ரம் ஹரியானா. பேசிக்கலி இவங்க ஒரு டென்னிஸ் பிளேயர். ஐடிஎஃப் அப்படிங்கிற ஒரு அகாடமிக்கு மட்டும் இதுவரைக்கும் 35 டபுள்ஸ் மேட்சும் 7 சிங்கிள்ஸ் மேட்சும் ஆடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவலையும் இன்டர்நேஷனல் லெவலையும் நிறைய கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு மேஜரான இன்ஜுரி வந்திருக்கு. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் இவங்களால பெருசாக டென்னிஸில் பிளேயராக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக இவங்களே வந்து ஓனாக ஒரு கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் அவங்க அப்பா தீபக்கு முதலேருந்தே பிடிக்கல. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா பேசிக்காக இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, இவர் சம்பாதிக்கிற காசில் தான் ஃபேமிலி ரன் ஆகணும். நீ போய் சம்பாரிச்சு என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்வேர்டான தாட் இருக்க ஒரு ஆள். இவரோட இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 2 வீடு இருக்குது. அதில் வர ரெண்ட் மட்டும்தான். இவங்க வந்து இவரோட பேச்சை கேட்கல. இவங்க அந்த கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவரை விட அதிகமாக சம்பாதிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தட் இஸ் வேர் ஈகோ ஸ்டார்ட்ஸ். இது அவருக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இவர்கிட்ட ஒரு லைசன்ஸ்டு கன் இருந்திருக்கு. அதை கொண்டு போயிட்டு கோச்சிங் சென்டரில் இன்றைக்கே இதை டெஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனையே போயிட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ராதிகா கிச்சனில் குக் பண்ணிருக்கும் போது பின்னாடி இருந்து ஷூட் பண்ணியிருக்காரு. அதுவும் 3 தடவை ஷூட் பண்ணிட்டு கன் அங்கேயே போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சத்தம் கேட்டு வந்த நெய்பர்ஸ் அவங்களை அங்கேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் டூ லேட். அவங்க ஆல்ரெடி இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை ஃபைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனில் இவர் கொலை பண்ண ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இவங்க பொண்ணு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதால் சொசைட்டியில் எல்லாரும் உன் பொண்ணோட காசில் தான் நீ வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி இவரை கிண்டல் பண்ணாங்களாம். அது இவருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுச்சு. அது இவருக்கு சுத்தமாக பிடிக்கலையா. செகண்ட் வந்து இவங்க நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அதில் கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணி கொலாபரேட்லாம் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுலேயும் இவங்களுக்கு மணி வந்திருக்கு. அந்த மாதிரி வேலை சம்பாதிக்கிறது இவருக்கு பிடிக்கலையா. இந்த 2 ரீசனுக்காக இவர் கொலை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சீரியஸ்லி கைஸ், ஐ எம் ஸ்பீச்லெஸ். I have only one question to ask. How the guy called father can do this to his daughter? Seriously. May her soul rest in peace. இந்த இன்சிடென்ட் பற்றின தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.